ஹலோ கைஸ் 2019 டிஎன்பிசி குரூப் 1ல கேட்கப்பட்ட பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் சட்ட திருத்தத்தை பற்றிய வாக்கியங்களில் எவை உண்மையானவை? முதல் சட்ட திருத்தம் 1952 இயற்றப்பட்டது. முதல் சட்ட திருத்தம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது. இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. 3 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. முதல் சட்ட திருத்தம் 1952 இயற்றப்பட்டது தவறு. 1951 இயற்றப்பட்டிருக்கும். முதல் சட்ட திருத்தம் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது சரி. இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது சரி. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2 மற்றும் 3. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர், இந்திய தணிக்கை தலைவர், நிதித்துறை செயலாளர், தலைமை கணக்கு அலுவலர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? விதி 162, விதி 148, விதி 153, விதி 174. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி விதி 148. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வரும் வாக்கியத்தை கருதுக. உறுப்பு 308 முதல் 314 வரையிலான அரசியலமைப்பு சட்டம் இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது. உறுப்பு 308 ஜம்மு காஷ்மீர் விவரங்களுக்கானது. பாராளுமன்ற அகில இந்திய பணிகள் சட்டம் 1952ஆம் ஆண்டு இயற்றியது. உறுப்பு 312 பாராளுமன்றத்திற்குரிய புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. இந்த சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்த 4 கூற்றுல எது சரியானது மட்டும் கேட்டிருக்காங்க. உறுப்பு 308 314 இந்திய பணிகள் கொடுத்தது சரி. 308 ஜம்மு காஷ்மீர் விவரங்கள் தவறு. ஆர்டிகல் 370 தான் ஜம்மு காஷ்மீர். பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டத்தை 1952 இயற்றியது தவறு. 1968 இயற்றியிருப்பாங்க. உறுப்பு 312 புதிய இந்திய பணிகளை உருவாக்க அதிகாரம் பெற்றது சரி. இப்போ 1 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் சாசன விதி 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. 245 பி, 244 பி, 243 பி, 242 பி. 73வது அரசியல் திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 243 பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வருபவர்கள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர் ஆகியவர்? சி ராஜகோபாலாச்சாரி, டி கிருஷ்ணமாச்சாரி, என் கோபாலசாமி ஐயங்கார், ஜி எல் நந்தா. இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி என் கோபாலசாமி ஐயங்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பான பின்வருவற்றுள் எவை சரியல்ல? நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களை அனுமதிக்கலாம். நாடாளுமன்றம் மத்திய சட்ட மேலவையை நீக்க முடியாது. மாநிலங்கள் எல்லைகளை மாற்ற முடியும். ஒரு நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம். நாடாளுமன்ற அதிகாரங்கள் பற்றிய 4 கூற்றுல எது சரியில்லைன்னு கேட்டேன். நாடாளுமன்ற பிறப்பிக்கலாம் சரி. நாடாளுமன்றம் மாநில சட்டங்களை நீக்க முடியாது தவறு. நீக்கலாம். அப்போ இது எது சரியில்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மற்ற 3 சரிதான். இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழ் கலாச்சார மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் டேஷ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 29(1), 39(1), 49(1), 59(1). ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 29 சப்செக்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்? ஜே.பி. கிருபால்னி, H.C. முகர்ஜி, A.V. தாக்கர், சர்தார் வல்லபாய் பட்டேல். அரசியலமைப்பு கமிட்டி தலைவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை? K.M. முன்சி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், பட்டாபி சீதாராமையா, கிருஷ்ணமாச்சாரி. வரைவு குழுவில் உறுப்பினர் இல்லாதவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, பட்டாபி சீதாராமையா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலமாகும். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகித்தெழுகின்றது. மேற்கண்ட கூற்றுக்குள் எது சரியானது? இந்த கூற்றுல எது சரியானது கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, 1, 2, 2மே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1986ஆம் ஆண்டில் மக்களாட்சி மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எது? அசோக் மேத்தா குழு, ஜி.வி.கே. ராவ் குழு, L.M. சிங்வி குழு, சந்தானம் குழு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, L.M. சிங்வி குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கையின் சரியான வரிசை. இறையாண்மை, சமதர்ம, சமயசார்பற்ற குடியாட்சி, சமதர்ம, சமயப்பற்ற இறையாண்மை, மக்களாட்சி குடியாட்சி, சமயசார்பற்ற இறையாண்மை, மக்களாட்சி, சமதர்ம குடியாட்சி, இறையாண்மை, மக்களாட்சி, சமதர்ம, சமயசார்பற்ற சமதர்ம குடியாட்சி. சரியான ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, இறையாண்மை, சமதர்ம, சமயசார்பற்ற மக்களாட்சி குடியாட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பட்டியல், அதோட பொருள் கொடுத்துருக்காங்க. முதல் பட்டியல், 11ஆம் பட்டியல், 7ஆம் பட்டியல், 8ஆம் பட்டியல். மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வு, மொழிகள், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பெயர்கள், பஞ்சாயத்து. முதல் பட்டியல் வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பெயர்களை பற்றி விளக்குகிறது. 11ஆம் பட்டியல் வந்து பஞ்சாயத்து. 7ஆம் பட்டியல் வந்து மத்திய மாநில அரசு உறவு, அதிகார பகிர்வு. 8ஆம் பட்டியல் வந்து மொழிகள். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 3412. 3412 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து கீழ்கண்ட எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது? சட்ட உறுப்பு 50, சட்ட உறுப்பு 64, சட்ட உறுப்பு 60, சட்ட உறுப்பு 51. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிலிருந்து எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சட்ட உறுப்பு 50. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை ஆணையை பாண்டிச்சேரிக்கு வெளியிட்ட ஆண்டு 1962, 1964, 1969, 1967. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1962. நெக்ஸ்ட் கொஸ்டின். செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம். விரைவாக நீதி வழங்குதல், சட்டத்தின் கட்சியை ஊக்கமாக நடைமுறைப்படுத்துவது, ஊக்கமாக சட்டத்தை விளக்கி கூறுவது, ஊக்கமாக நீதித்துறையை தலையிடுவது. செயலூக்கம் கொண்ட நீதி வழங்குதல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, விரைவாக நீதி வழங்குவது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல்வந்த்ராய் மேத்தா குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது 3 அடுக்குமுறை, ஓரடுக்குமுறை, 4 அடுக்குமுறை, 2 அடுக்குமுறை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 3 அடுக்குமுறை தான் பரிந்துரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பின்வரும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்த சரியான கூற்றுக்கள் எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதில் இருந்து அரசியலமைப்பு கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும். சுரன் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகளை ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும். இந்த 4 கூற்றுல எது சரியானதுன்னு கேட்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக உள்ளது தவறு. சட்ட திருத்தத்தின் மூலம் சுவன் சிங் குழு அறிவிச்ச அறிக்கையின் மூலம் சேர்த்திருக்காங்க. ஸோ அப்போ 3 சரி, 1 தவறு. அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும். சரி. நீதி பேராணைகளின் மூலம் அடிப்படை கடமைகள் நிலைநாட்ட முடியும். தவறு. ஸோ இப்போ ஆன்சர் 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு சட்ட சரத்து 304 கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி கீழ்கண்டவற்றுள் எது? இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஹிந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது, இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்வது. இந்த 2ல சரியானது எதுன்னு கேட்கிறாங்க. ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி. ஆன்சர் ஆப்ஷன் சி 2மே தான். 1,2 ஆகிய 2மே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சோசலிசம் மற்றும் மதசார்பற்ற என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன? முதலாவது சட்ட திருத்தம் 1950, 11வது சட்ட திருத்தம் 1963, 41வது சட்ட திருத்தம் 1976, 42வது சட்ட திருத்தம் 1976. சோசலிசம் மதசார்பற்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்ட சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் டி 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.